இந்த பேஷண்ட்டு 37 இயர்ஸு 130 கேஜி ப்ளஸ் இன்னொரு ப்ராப்ளம் பேக் பெயினோட ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த பேக் பெயின் நம்ம போயிட்டு எமர்ஜென்சியில் எவாலுவேட் பண்ணும்போது இவங்களுக்கு சிறுநீரகம் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு, தென் மோஷன் போர்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு, கால் ரெண்டும் மறுத்து போச்சு. ஸோ நம்ம இதை எம்ஆர்ஐ பண்ணி எவாலுவேட் பண்ணும்போது அவங்களுக்கு காடா ஈக்வினா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா முதுகுத்தண்டில் டிஸ்க் விலகி அது நரம்பில் ப்ரெஷரை உண்டு பண்ணி இது எல்லாமே செயலிழக்க வச்சிச்சு. ஸோ காடா ஈக்வினா சிண்ட்ரோம்ன்றது ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம். அதை இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் எல்லாமே பெர்மனெண்ட்டாக ஆகிடும். ஸோ சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடி, 130 kg ஒபிசிட்டி அண்ட் 3rd APLA சிண்ட்ரோம் வித் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் இருந்ததுனால தான் இவங்க வந்து ஒரு யூனிக் சேலஞ்சிங் கேஸாக இருந்தாங்க. அதனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நாங்கள் தைரியமாக அவங்ககிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா 2 விஷயத்த சொன்னோம் கிளியராக. உங்களுக்கு சைல்டையும் நாங்கள் சேவ் பண்ணித்தரோம் அண்ட் தென் வித் நியூராலஜிக்கல் ரெக்கவரிக்கும் நம்ம பண்ணித்தரோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணி ஒரு 6 hours கிட்ட நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிட்டு சர்ஜரிக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 hours அப்புறம் இந்த சர்ஜரி எல்லாமே முன்னாடியே கன்சல்ட் வாங்கி அவங்களுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டாக்டர் வித்யலட்சுமி மேங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது சிசேரியன் பண்ணிவிட்டு ஐசியூவில் பேபியை வச்சுக்கிட்டு தென் ஃபாலோட் பை எமர்ஜென்சியாக நீங்கள் இந்த டிஸ்கெக்டமி சர்ஜரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுபடியே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அனஸ்தீசியா ஷண்மிதா மேம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வி டன் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் ஃபாலோட் பை ஒரு 1 hour 1.5 hour இந்த டிஸ்க் சர்ஜரியும் பண்ணி நம்ம அந்த டிஸ்கெக்டமி நரம்பில் இருக்க ப்ரெஷரை ரிலீவ் பண்ணிட்டோம். அண்ட் தென் தேர்ட் முக்கியமானது என்னென்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஊனில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, ஊனில் பிளட் கிளாட் வரக்கூடாது, ஏன்னா APLAன்னு ஒரு சிண்ட்ரோம் இருந்ததுனால. ஸோ டாக்டர் அபிநயா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த பிளட் கிளாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அண்ட் தென் பிளட் வந்து கரெக்டாக சீராக இருக்கிறதுக்கு கிளெக்சேன் அப்படின்னு ஒரு மருந்து ப்ளஸ் லோ மாலிகுலர் ஹெப்பாரின்னு சொல்லுவோம் ப்ளஸ் ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்க ரீசன் வந்துட்டு ப்ளஸ் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிலீவ் பண்ணதுனால ஒரு 2 daysலேயே அவங்களால ஏஞ்சி நடக்க முடிஞ்சுது. இந்த சர்ஜரி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக முடிஞ்சிட்ட பேர் தான் நாங்கள் லிட்ரேச்சர் பார்க்கும்போது இந்த சினாரியோ வந்துட்டு வேறு எங்கேயுமே அமையலை, இது வந்துட்டு ஒரு ரேர் சினாரியோன்ட்டு நம்ம லிட்ரேச்சர் தேடி பார்ப்போம் வேர்ல்டில். அப்படி பார்க்கும்போது உலக அளவில் இது ஃபஸ்ட் கேஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி இஷ்யூ கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் APLA சிண்ட்ரோம் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அது யாருக்கு ஒன்றா வரல சார், என்ன ரீசன் சொல்ல முடியாது. பட் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு கெஸ்டேஷனல் ரிலேட்டட் டயபெட்டிஸ் அந்த ப்ராப்ளம். அதாவது ப்ரெக்னென்சி அப்பையில் சில பேர் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு வரும், அதனால் வர ரீசன். இப்போ இந்த பேபி வச்சு ஒரு 32 வீக்லேயே எடுத்துட்டிங்களா? அது எப்படி இருக்கு? ஆமாம், 31 வீக்லேயே எடுத்துட்டோம். இந்த 31 வீக்கில் எடுத்ததுக்கு காரணம் அவங்களோட கோமாபிட்டிஸ் தான் சார். அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அந்த APLA சிண்ட்ரோம். ஏன்னா நம்ம அதை எடுக்காமே சர்ஜரி பண்ணியிருந்தா பாப்பா இறந்து போயிருக்கும் வயிறு வழியே. நம்பர் 1. நம்பர் 2, அதை எடுத்தாலுமே அதுக்கான ICU ஃபெசிலிட்டி வேணும். இப்போ SRM குளோபல் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பிக் ICU, அதாவது நியோனேட்டல் ICUன்னு சொல்லுவோம். அந்த 36 ஏஜுக்குள்ளே பிறந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காகவே NICUன்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான டாக்டர்ஸ் இருக்கிறதுனால மட்டும் தான் இவ்வளோ சேஃபாக பண்ண முடியுது. வராமல் இருக்கு. இந்த நம்ம ப்ரிகாஷன்றது வந்து இது எமர்ஜென்சிங்க. எமர்ஜென்சியில் 3மே சேலந்து வந்ததுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு காமன் டிக்டம். இந்த காடா ஈக்வினா சிண்ட்ரோம் வந்துட்டு யூரினரி ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம், 3வது கால் வந்து நடக்க முடியாமல் நம்னஸ் ஆகிடும். இது 3மே இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக அந்த டயக்னோசிஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் செகண்ட் திங், இது திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்கு வெயிட் ஒரு முக்கியமான காரணங்க. ஒபிசிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இதான் முக்கியமாக சேஞ்ச் பண்ணுங்க. டாக்டர் யோகேஷ். இது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சர்ஜரி? இப்போ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரியை பொறுத்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது சார், அதர் ஃபேக்டர்ஸை பொறுத்து தான். ஏன்னா சைல்டு ஐசியூவில் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம். ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் கிடையாது. சர்ஜரியோட இம்பார்ட்டன்ஸோ மட்டும் இல்லாமல் சைல்டோட கேரு, மதரோட மெடிசன்ஸ், இந்த கிளெக்சேன்ற காஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக்ஸு இதெல்லாம் தான் காஸ்ட் ஃபேக்டர் எஸ்கலேட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த துறையை சேர்ந்த மருத்துவர்கள்? ஸோ இதில் மெயினாக வந்துட்டு இந்த ஸ்பைன் சர்ஜரியோடு சேர்த்து கைனகாலஜிஸ்ட் ஒரு முக்கியமான பார்ட் சார். அவங்க தான் பேபியை சேவ் பண்ணி சிசேரியன் செக்ஷன் பண்ணாங்க, டாக்டர் வித்யலட்சுமி சீனியர் கன்சல்டன்ட். அண்ட் தென் இந்த பிளட் ரிலேட்டட் திங்ஸை வந்துட்டு கரெக்டாக காம்ப்ளிகேஷன்லாம் பார்க்குறது ஹெமட்டாலஜிஸ்ட்டு டாக்டர் அபிநயா. ஸோ இவங்கவுங்க கரெக்டாக அவங்கவுங்க கேரை எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஈக்குவலாக ஷேர் ஆகிடுச்சு. இல்லைனா பேஷண்ட் வந்து எப்போவுமே என்ன கேட்பாங்கன்னா, என் குழந்தைய சேவ் பண்ண முடியுமா, என்ன சேவ் பண்ண முடியும், இதே ஃபேக்டர் தான் அவங்ககிட்ட இருக்கும். இப்போ இத்தனை பேர் இருக்கனால ஷேர் பண்ண முக்கியமான திங் வந்து அனஸ்தீசியா. டாக்டர் ஷண்மதி தான் சீனியர் கன்சல்டன்ட் அனஸ்தீசியா. ஏன்னா 130 kgக்கு கரெக்டாக அந்த அனஸ்தீசியா
த்ரூ அவுட் 4 ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அது அவங்க கூடவே இருந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணனால தான் பேஷண்ட் எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல் வெளியே வர முடிஞ்சது. இது டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ போச்சு சார்? டோட்டலாக இந்த சர்ஜரியோட டைமிங், அதாவது பேஷண்ட் ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே ஷிஃப்ட் பண்ணி மயக்க மருந்து கொடுத்து ஃபஸ்ட்டு சிசேரியன் முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 hours to 2 hours ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைன் சர்ஜரின்றது நம்ம ஸ்டெரைலாக தான் பண்ணணும். ஏன்னா சிசேரியன் பண்ண உடனே அந்த பாப்பாவோட ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு அதோட வேஸ்ட்டு எல்லாம் கீழே தான் இருக்கும். அதோடய நம்ம திருப்பியும் கவுத்து போட்டு பண்ண முடியாது. அந்த என்விரான்மெண்ட்டை டோட்டலாக க்ளீன் பண்ணி இந்த 130 kg பேஷண்ட்டை திருப்பியும் வந்துட்டு உங்களுக்கு வேறு டேபிளில் ஷிஃப்ட் பண்ணி ஸ்டெரைலாக திருப்பியும் ஓட்டியை மாற்றி இன்னொரு டேபிள் எடுத்து வந்து பண்ணிவிட்டு தென் திருப்பியும் ப்ரோன் பண்ணிவிட்டு, அது ப்ரோன்னா கவுத்து போட்டு தான் அந்த பேஷண்ட்டை சர்ஜரி பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டை எல்லாமே பண்ணியாச்சு. டாக்டர் யோகேஷ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு எலெக்டிவான சர்ஜரி கிடையாது. இது வந்து ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி. ஸோ எந்த டைமில் பண்ணியிருக்கோன்றது. ஸோ அந்த எமர்ஜென்சி சர்ஜரியுமே நாங்கள் இவ்வளோ மருத்துவர்கள், இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவர், ஸ்பைன் டாக்டர், ஒரு மகப்பேறு டாக்டர், ஒரு ஹெமட்டாலஜி டாக்டர், ஒரு சீனியரான அனஸ்தீசியா டாக்டர், கார்டியாலஜி டாக்டர், எல்லாரோட டாக்டரோட அணுகுமுறையோட எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி நல்லபடியாக இன்றைக்கி அந்த குழந்தையும் அம்மாவையுமே காப்பாற்றி நல்லபடியாக அனுப்ப முடியுது. ஸோ இது நாங்கள் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையோட நுழைவாயிலே இருக்கும். ஸோ எங்களுக்கு சுற்றி இருக்க மாவட்டங்கள்லேருந்து வர எல்லா எமர்ஜென்சி கேசஸும் இது மாதிரி எங்களால் ஒரு தனித்தன்மையோடு ஹேண்டில் பண்ண முடியும். இந்த உலகத்திலேயே இதுதான் ஃபஸ்ட்டு சர்ஜரின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பெருமையான விஷயமாக தான் இருக்குது சார். எங்களுக்கு ஒரு டாக்டர்ஸாக இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்க ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு இப்படி ஒரு வியாதியோடு வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டீமாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறது எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெருமையான சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம். பேஷண்ட் நல்லபடியாக இருக்காங்க சார். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் குழந்தையும் தாயும் நல்லா இருக்கிறாங்க. என் பேர் டாக்டர் சுவாமிநாதன்.